திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1960களில் கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஜிஆருக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கும் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் எம்ஜிஆரின் நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திற்கு பாடல் எழுதியதன் மூலம் எம்ஜிஆரின் ஆதரவு பெற்ற கவிஞரானவர்தான் கவிஞர் வாலி. ஒரு பொது மேடையில் இனி எனது படங்களுக்கு வாலிதான் பாடல் எழுதுவார் என எம்ஜிஆரை அறிவிப்பு செய்யும் அளவிற்கு அவருடைய அபிமானம் பெற்ற கவிஞராகவும் உயர்வு பெற்றார் வாலி. எம்ஜிஆர் நடிப்பில் GN வேலுமணி தயாரித்து MS விஸ்வநாதன் இசையமைத்து வெளிவந்த படகோட்டி திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் எழுதியவர் வாலி. பாட்டுக்கோர் படம் படகோட்டி என ரசிகர்களும் கலை உலகமும் போற்றும் அளவிற்கு அந்த படத்தின் பாடல்கள் இன்றும் அழியா தன்மை பெற்று நிலைத்து நிற்கின்றன. இவ்வாறு எம்ஜிஆரின் எண்ணற்ற திரைப்படங்களில் அவரது கொடைத்தன்மையையும் ஆளுமையையும் எண்ணங்களையும் விளக்கும் ஏராளமான கொள்கை பாடல்களை எழுதி எம்ஜிஆரின் மனதில் தனி இடம் பிடித்திருந்தார் வாலி. அதுபோல வாலி தான் கலையுலகில் வளர காரணமாயிருந்த எம்ஜிஆருக்காக எழுதிய ஒரு திரைப்பட பாடல்தான் இந்த பாடல். தனக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு தந்து வளர்த்துவிட்ட எம்ஜிஆரின் சிறப்புகளை பாடியிருந்த வாலி அவருக்கு நன்றி சொல்லும் விதமாய் பாடிய ஒரு பாடலாகவும் இந்த பாடலை நம்மால் உணர முடியும். 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, சரோஜாதேவி நடிப்பில் எம்ஜிஆரின் அண்ணன் MG சக்கரபாணி இயக்கிய அரச கட்டளை என்ற படத்தில் ஜெயலலிதா பாடுவதாக வரும் ஒரு காட்சிக்கு பாடல் எழுதிய வாலி காட்சிக்கு பொருந்துமாறும் அதையே தனக்கு சாதகமாக்கி தன்னை கலையுலகில் வளர்த்துவிட்ட எம்ஜிஆருக்கு நன்றி சொல்லும் விதத்திலும் அவர் எழுதிய பாடல்தான் என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன் என்று ஆரம்பமாகும் அரச கட்டளை படப்பாடல். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.